வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செட் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு நீங்க ப்ராப்பரா செட் பண்ணா மட்டும்தான் உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து கிடைக்கும். யூடியூப்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களோட யூடியூப் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க போறாங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைட்டில பார்ப்பாங்க, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில பார்ப்பாங்க. சோ இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் உங்களோட யூடியூப் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்க. ஸோ டைட்டில் செட் பண்ணுறதுக்கான ஒரு 2 ட்ரிக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோக்கு நீங்கள் டைட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ட்ரிக்கு எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 90 நாள்ல மானிட்டேஷன் வந்து எனபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜி வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய எமோஜி பயன்படுத்துறது மூலமா பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஜை பார்த்து கூட உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜி வந்து நான் பயன்படுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ இல்லை செகண்ட் ட்ரிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறத பற்றி உங்களோட சேனலில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் வந்து கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா ஹவு டு மேக் பிரியாணி இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி செய்யறதுக்கான நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் வந்திருக்கோ அவங்க வந்து என்ன மாதிரி டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டைட்டில் அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களோட வீடியோக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதை அப்படியே பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. அந்த டைட்டில் ஒரு சில வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து டைட்டில் வந்து செட் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து போகும். இந்த ட்ரிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.